ஹலோ டிராவலர்ஸ், திருவண்ணாமலை வர்ற ஒவ்வொரு பெண்களும் இந்த லிங்கத்தை கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டே ஆகணும். அது ஏன் எதனால அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம திருவண்ணாமலை சீரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் அப்படிங்கிறது நிருதி பகவானுக்கு சிவபெருமான் நிருதீஸ்வரராக காட்சி கொடுத்த இடம். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு சனிக்குளம் அப்படிங்கிற ஒரு குளமும் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அதே மாதிரி இந்த நிருதிலிங்கத்தை வந்து குறிப்பாக மேசராசிக்காரர்கள் வழிபடுறது இன்னமுமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா நீங்க வழிபட வேண்டியது சூரியலிங்கம். இது வந்து அஷ்டலிங்கத்துல வராது, ஆனா 10 லிங்கத்துல சூரியலிங்கமும் ஒரு லிங்கமா வரும். சூரியலிங்கத்தை வழிபட்டுட்டு அப்படியே உங்களோட கிரிவலத்தை கண்டினியூ பண்ணுங்க. சிவனே இன்றளவும் வாழ்றதா நம்பப்படுற மலை தான் வந்து இந்த திருவண்ணாமலை. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கோம், மறக்காம போய் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷ்டலிங்கத்தில் பார்க்க வேண்டியது வர்ணலிங்கம் தான். கிரிவல பாதையில் நீங்கள் வர்ணலிங்கத்தை 5ஆவதாக நீங்கள் பார்ப்பீங்க. சிவபெருமான் வர்ண பகவானுக்கு நீர் வடிவில் காட்சி கொடுத்த இடம் தான் வந்து இந்த வர்ணலிங்கம் இருக்குது. இதை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத வினைகள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த அஷ்டலிங்கத்தை மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க வழிபட்டாங்க அப்படின்னா மேலும் சிறப்பு. அடுத்தது எந்த லிங்கத்தை வழிபடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.